தீபாவளியை முன்னிட்டு இந்திய ஜனநாயக கட்சியினரால் நலத்திட்ட உதவிகள் வழங்கல். தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் மற்றும் அகில இந்திய தலைவர் டாக்டர் இளையவேந்தர் ரவி பச்சமுத்து அவர்களின் வழிகாட்டுதலின் பேரில் கோவை குறிச்சி நகர பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்வில் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி தலைவர் NKR ராஜா ராமச்சந்திரன் மற்றும் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் SK சந்தானகுமார் தலைமையேற்று ஏழை எளிய மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்திய ஜனநாயக கட்சியின் கவுண்டம்பாளையம் சட்டமன்ற தொகுதி மாவட்ட செயலாளர் SK சந்தானகுமார் மற்றும் தலைவர் NKR ராஜா ராமச்சந்திரன் தெரிவித்ததாவது: நாங்கள் கோவை கவுண்டம்பாளையத்தை சேர்ந்த நாங்கள் இந்த குறிச்சி நகர மக்களுக்கு தீபாவளி விழா சிறப்பாக பண்ணணும்னு சொல்லி முடிவெடுத்து இந்த விழாவை இப்போ நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த விழாவிற்கு முக்கியமான பெண்களுக்கு அத்தியாவசிய பொருட்களான தையல் மிஷின் மற்றும் சேலைகள் மற்றும் ஆண்களுக்கு வேஷ்டி சட்டை, குழந்தைகளுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், துணிமணிகள் மற்றும் அது மட்டுமின்றி நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். இந்த மக்களுக்கு நிறைய மரக்கன்றுகள் கொடுத்துருக்கோம். இது எங்களோட முதல் விழா கிடையாது. இதுக்கு முதல் நாங்கள் ஐயா ரவி பச்சமுத்து அவர்களோட பிறந்த நாளை முன்னிட்டு ஒரு 450 பேருக்கு மிகப்பெரிய நலத்திட்ட உதவி பண்ணோம். அடுத்த கட்டமாக ஐயா பாரிவேந்தர் ஐயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு 2 கட்டமாக கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு நலத்திட்ட பண்ணியிருக்கோம். இது 4வது கட்டம். இதோட எங்களோட நிக்காது. நாங்கள் நிறைய நலத்திட்ட உதவிகளோட நிறைய பிளான்ஸோட இருக்கோம். இது எங்களோட கட்சியோட ஆணைக்கு தலைமையில நாங்கள் கன்சல்ட் பண்ணிட்டு இந்த நலத்திட்ட தொடரும். இந்நிகழ்ச்சியின் சிறப்பம்சமாக கோவை மாவட்டத்தில் இந்திய ஜனநாயக கட்சியின் கவுண்டம்பாளையம் தொகுதி முன்னோடியாக இருந்து பெண்களுக்கு தையல் இயந்திரங்கள், சேலைகள், ஆண்களுக்கு வேஷ்டிகள், குழந்தைகளுக்கு ஆடைகள் மற்றும் விளையாட்டுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. மேலும் வரவிருக்கும் நாட்களில் கல்வி நலத்திட்ட உதவி, முதியோருக்கான நலத்திட்ட உதவி, ஊனமுற்றோருக்கான நலத்திட்ட உதவி போன்ற பல்வேறு திட்டங்களை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தனர். நிகழ்ச்சியின் இறுதியில் பள்ளி குழந்தைகளுக்கு மரக்கன்றுகள் வழங்கி சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் அப்பகுதி பொதுமக்கள், பெண்கள் மற்றும் சிறுவர்கள் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.